கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போன நிலையில் இந்த ஆண்டாவது மழை பெய்யுமா என்று காத்திருக்கின்றனர் மக்கள். தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும், குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு மழை பெய்யுமா என்பது குறித்தெல்லாம் தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜேஷுடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை குறித்த விவரங்களை பற்றி பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ராஜேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார், இந்த வருடம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும்? இந்த முறை ஒரு எப்பயும் இருக்கிறத விட ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ தொடங்கியாச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே தென் மாவட்டங்களில் மழை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு வருடமும் தென்மேற்கு பருவமழையானது அங்கே அரபிக்கடலில் உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து கேரளாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் தடைப்பட்டு கேரளாவில் மழை பொழிந்து அது அப்படியே நார்த்து மூவ் ஆகி கடலோரமாகவே அப்படியே நகர்ந்து போய் கர்நாடகா, அப்புறம் காவிரி நீர்பிடிப்பு பகுதி, அதுக்கப்புறம் கோவா, பாம்பே, அப்புறம் ராஜஸ்தான், டெல்லி, அப்புறம் இது வரைக்கும் ஹிமாலயாஸ் வரைக்கும் அது போய் நின்றுட்டு இந்தியா முழுவதும் மழையை கொடுத்துட்டு அது நார்த் ஈஸ்ட் மான்சூனாக திரும்பி வருது. இதுதான் ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடியது. இந்த வருடம் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ இந்தியன் ஓஷன்லேயும் பே ஆஃப் பெங்கால்லையுமே கொஞ்சம் உருவாகி தென் மாவட்டங்களில் நிறைய மழை பொழிஞ்சிட்ருக்கு. இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இரண்டுமே பொய்த்து போயிடுச்சு. அதனால தமிழகம் வறட்சியின் பிடியில் சிக்கியிருக்கு. இந்த வருடம் அந்த நிலை மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? தென்மேற்கு பருவமழையில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யும் நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது ஒவ்வொரு வருடமும் நமக்கு தமிழ்நாடுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடியது நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். அதை தான் நம்ம நம்பி இருக்கணும். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக மேகங்கள்லாம் இந்த பக்கம் உருவாகி வருதுனால இப்போவே நீங்கள் பார்க்கலாம், சேலம், மதுரை மாவட்டம், சேலம், திருநெல்வேலியிலலாம் மழை பெய்யுது. இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பாக அந்த வறட்சியை போக்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த வருடம் எல்னினோ பாதிப்பு அப்படின்றது நீங்கிடுச்சு. அதனால சராசரி அளவை விட அதிக அளவு மழை பெய்யும் அப்படின்னு எல்லா வானிலை ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட அதாவது எல்னினோங்கிறது முதல்ல என்ன அப்படின்னாக்கா, அந்த கடலில் அந்த வெப்ப மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, ஜெட் ஸ்ட்ரீம் மாதிரி. அது கடலில் ஓட்டம் இருக்கும், நீர் ஓட்டம். அந்த ஓட்டமெல்லாம் மாறுறதுனால அதிகமான மழை இருக்கிற இடத்துல வறட்சியாக இருக்கிற இடத்துல அதிகமான மழை, இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடியது எல்னினோனால். அந்த எல்னினோ எஃபெக்ட் இந்த வருடம் கம்மியாயிடுச்சு, இல்லை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதனால் இந்த வருடம் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற அறிகுறிகளும் ஆல்ரெடி நமக்கு தென்படுது. அதனால் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜேஷ் சொல்லியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் வேதவள்ளி ஜெகதீஷன்.